நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசையில் வரக்கூடிய தர்ப்பணம் செய்கிறது, நம்ம முன்னோர்கள்னால் யார், அதுக்கு ஏன் தர்ப்பணம் செய்கிறீங்க, அது உண்மையிலே அவங்க இருக்காங்களா, இல்லை அவங்க உயிர் இன்னும் இருக்குதா, இல்லை அந்த உயிர்களுக்கு நீங்கள் செய்கிற தர்ப்பணங்கள் போய் கண்டிப்பாக அதில் சேருமா, எதுக்காக செய்கிறீங்க, ஏன் ஆற்று ஓரங்களில் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி எள்ளுலாம் வச்சு ஏன் பண்ணுதீங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாவம் தேய்க்கிறதுல பிரயோஜனப்படுது, நீங்கள் எது மாதிரி வாழ்ந்தீங்க, ஏன் இந்த பரிகாரத்தை போய் செய்கிறீங்க, இந்த பரிகாரத்தை ஏன் நம்ம செய்யணும், இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு வர்றதுக்காக தான் இதில் நான் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். அதனால் நீங்கள் ஏன் முக்கியமாக ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறீங்க, தர்ப்பணம்னா என்ன, தர்ப்பணம் தமிழா, இது சமஸ்கிருதத்தோட பேர், அதுக்கு அர்த்தம் என்ன, இப்போ நீரில் போய் நம்ம ஏன் செய்கிறோம், அது எதுக்காக பண்ணுறோங்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடலாம். சரி, இப்போ நம்ம ஆடி அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நான் ஆடி அமாவாசையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மந்திரங்களாக எது மாதிரி செய்யணும், நீங்கள் எது மாதிரி சக்தி அடையணும், உங்கள் உடம்பில் என்ன நடக்குது, அந்த மந்திரத்தில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். க்ளீம் வசிய நம க்ளீம், அதாவது முதல்ல ஓம்னு சொல்லி, அடுத்தது க்ளீம், அடுத்தது வசிய நம, அடுத்தது க்ளீம், அடுத்தது ஓம். இது அப்போ எப்படி சேர்த்து சொல்லணும், ஓம் க்ளீம் வசிய நம க்ளீம் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ராசஸை சரி பண்ணுறதுக்கு தான். என்னோடய பக்தர், நான் ஆடி அமாவாசைங்கிற ஒரு வீடியோ அதில் ஒளிபரப்பியிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் அந்த மந்திர வீடியோவை பார்த்து நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தலாம். அதில் அவங்க கேள்வி வச்சுருக்காங்க, தர்ப்பணம்னா என்ன, இதெல்லாம் நாங்கள் செய்யலாமா, இதை நம்ம உடம்பில் இது எது மாதிரி இருக்குது, இது உடம்பில் என்ன செய்யும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இதை நாங்கள் தெரிவிக்கிறேன். இது நீங்கள் ஆழ்ந்து நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம உடம்பில் 10 வாயுக்கள் இருக்குது. இந்த 10 வாயுக்களில் முக்கியமான வாயுக்கள் தனஞ்சயன் வாயு. இந்த தனஞ்சயன் வாயு நம்ம உடம்பில் என்ன செய்யுது அப்படின்னா, முக்கியமாக டிஎன்ஏ ப்ராசஸை தான் அது பண்ணுது. டிஎன்ஏ அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, அதுக்கு முன்னால் உள்ளவங்க பூட்டனார், அப்புறம் கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இப்படி முன்னோர்களில் இருந்து நீங்கள் முதல்ல ஆதி காலத்தில் யார் மனிதர்களாக வந்தாங்களோ அவங்களில் இருந்து தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. காலப்போக்கில் உங்கள் உணவுகள், நாகரிகங்கள் இதெல்லாம் மாற மாற உங்களோட மனங்கள், உங்கள் புத்தி, உங்கள் குணம், உங்கள் அறிவை நீங்கள் செயல்படுத்துகிற விஷயம், நீங்கள் வாழ்க்கையை எது மாதிரி ஸ்டைலாக பண்ணுதீங்க, எது மாதிரி கவனமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்துலலாம் இது ரொம்ப முக்கியமாக அடங்கியிருக்கு. முதல்ல நீங்கள் முன்னோர்கள்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட முன்னோர்கள் கிடையாது. உங்களோட முன்னோர்கள்னால் உங்களோட தாத்தா பாட்டி, அதுக்கு ஒரு பக்கம் செய்கிறோம், அது வேறு ஒரு முறை இருக்குது, அது நான் சொல்லுது. முன்னோர்கள்னு நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா நம்மளுடைய ஆதி கடவுள்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்க செஞ்சு வச்ச திட்டங்களை எல்லாத்தையும் அழித்த நாள் தான் ஆடி அமாவாசை. அப்போ நான் இது ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆதி காலத்தில் நமக்கு முதல்ல வந்தவங்க இத்தனை பேருன்னு நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்ல போகிறேன். அதனால் ஆசீவகத்தை அழித்த நாள், அந்த அழித்த நாள் ஏன் அழித்த நாளில் இன்றைக்கி இந்த தர்ப்பணங்களை கொடுக்கீங்க அப்படின்னா, தர்ப்பணம்னா அது சுய தர்ப்பணம்னு பேர் இருக்குது. சுய தர்ப்பணம் அப்படிங்கிறது நீங்கள் உண்மையிலே என்ன செய்கிறது, உணர்றது. நீங்கள் உணர்றது எதுக்குள்ளே போகுது, உங்கள் உடம்புக்குள்ளே போகுது. உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் மனம், உங்கள் அறிவு, உங்களுடைய உயிர்த்தன்மை, உங்களோட செயல்தன்மை, இதுதானே உடம்பு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எது மாதிரி செயல்படுறீங்களோ, எது மாதிரி அறிவு யூஸ் பண்ணுறீங்களோ, எது மாதிரி மனங்களை யூஸ் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் குணமாக மாறி அதெல்லாம் டிஎன்ஏவாக மாறும்.
அப்போ டிஎன்ஏ மாறும்போது டிஎன்ஏ உங்கள் அப்பா அம்மா உங்களை குழந்தையா பெற்றிருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய டிஎன்ஏ தான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்கள் உடம்புல இருக்கும். அது அதே வீரியத்தில் இருக்குமா அப்படின்னா வீரியம் குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எது மாதிரி சாப்பிட்ருக்காங்க, எது மாதிரி இருந்தாங்க. இப்போ நீங்கள் உங்களோட உடம்புல எப்படி சாப்பிடுதீங்க, எது மாதிரி இருக்கீங்க, இப்போ நீங்கள் குழந்தை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அதே வீரியம் இருக்குமா இருக்காதா, இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இது முன்ஜென்ம பிறவி அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குது. ஆனால் அடுத்தது நீங்கள் மனிதனாக பிறப்பீங்களா, மிருகமாக பிறப்பீங்களா, எதுவாக பிறப்பீங்களோ அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு புரியாத அளவுக்கு எது சொன்னாலும் நீங்கள் பயப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு பயம்தான் இந்த விஷயங்களெல்லாம் செய்ய வைக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். முதல்ல யாருமே இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை. நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு உங்களை உண்மையாக நீங்கள் உங்களை மனசில் உங்களுடைய அந்த முக்கியமான செயல்முறையும் வச்சு அந்த உணர்வை வச்சு கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணலைங்கிறத இந்த உலகத்தில் அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தர்னா அது நீங்களே சாட்சி பண்ணுறது தான். அப்போ உங்களுக்கு உங்களை தெரியும் இல்லையா, நீங்கள் எது மாதிரி பண்ணுறீங்க, எது மாதிரி லைஃப் பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கவனிக்காமல் மேலோட்டமாக யாராவது கதை சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அதுபடி அந்த அன்றைக்கி மறுபடியும் தலையாட்டிக்கிட்டு அதிலே போவீங்க. அதனால் அது மாதிரி இருக்காதீங்கிறது தான் என்னோடய முக்கியமான உங்களுக்கு ஒளிபரப்பக்கூடிய பேச்சு எல்லாமே. நீங்கள் அது மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறது தான் எங்களோட நோக்கம். அதாவது அடுத்தது நம்ம ஆடி அமாவாசையில் இந்த க்ளீம் மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த க்ளீம் ஓம் வசிய நம க்ளீம் ஓம்ங்கிற இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கிற 10 வாயுக்களில் இருக்கக்கூடிய தனஞ்சயன் காற்றில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ ப்ராசஸ் அந்த காற்றோடு சேர்ந்துருக்கும். இது வேலை செய்யலையான்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே அவங்க சொல்கிறது எதுவுமே அவங்க உண்மையான கருத்தில் அது சொல்லலை. சும்மா புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு உங்களுக்கு சும்மா பாடம் ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிப்பாங்களே தவிர அதில் இருக்கிற உண்மையான ப்ராசஸ் யாருக்கும் தெரியாது. நம்ம உடம்புல 10 வாயுக்கள் நம்ம உடல்நிலையை இயக்கிக்கிட்டே இருக்கும். அந்த இதில் 10வது வாயு தனஞ்சயன் வாயு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மூளை ஒரு 7 நிலைகளாக பிரிஞ்சிருக்கு தலையில். அதை தான் இவங்க எல்லாரும் முதுகெலும்பில் சக்கரம் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது முதுகெலும்பில் கிடையாது. முதுகெலும்பில் உயிர் ஓடிக்கிட்டும் போயிட்டும் முக்கியமான உயிர் முதுகெலும்பில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதில் தான் எல்லா ப்ராசஸும் எல்லா இடத்துக்கும் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், அந்த முதுகெலும்பில் ஜாயினில் தான் அந்த மயக்க மருந்து ஊசியை போடுவாங்க. ஏன் அந்த முதுகெலும்பு ஜாயினில் போடுறாங்க அப்படின்னா போட்டுட்டாங்கன்னா அந்த வலி மருந்து உங்கள் உடம்புகளில் எல்லா இடத்துக்கும் ப்ராசஸ் பண்ணி வலியை ஏற்படுத்தாமல் உங்களை ஷேக் பண்ண விடாமல் அது வச்சுருக்கும். அப்போ முதுகெலும்பில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா உயிரோட உணர்வுகளும் உணர்ச்சிகளும் முதுகெலும்பில் தான் இருக்குது. அது மொத்த ப்ராசஸ் எதில் இருக்குன்னா தலையில் உள்ள மூளையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மூளையை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மூளை 6 பாகமாக 7 பாகமாக பிரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பாகம் சிவ முக்தி லோகம்னு அதுக்கு பேர். அது சென்டரில் இருக்கும். இந்த குருத்து எலும்பு மூளைகள்லாம் சேர்ந்து ஒரு குருத்து எலும்பு முதுகெலும்புக்கு வரக்கூடிய அந்த பெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதனால் அந்த சிவமுக்தி லோகங்கிற இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மூளை சும்மா இருக்கும். அதுதான் உங்கள் உடல்நிலைகளில் சுகமில்லாமல் ஆனாலோ, நீங்கள் நோயில் விழுந்தாலோ, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கஷ்டப்பட்டாலும் அது உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு இரவில் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுவே வாசிங்கிற ஒரு சக்தியை உங்கள் ருத்ரால ஊதி உங்கள் உடலை புதுப்பிக்கும். இதுதான் இறைநிலையோட சீவமுக்தி லோகம்னு நம்ம மூளையில் சென்டராக ஒரு இடத்துல இருக்குது. அடுத்தது இடது மூளை, வலது மூளை, பின் மூளை, முன் மூளை, சென்டர் மூளை, இப்படின்னு இது ஒரு சைடு மூளை, இந்த சைடு மூளைன்னு ஒரு 6-7 பாகமாக அதை பிரிக்கலாம். இந்த மூளையோட அசைவுகள் தான் சக்கரங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா
2½ மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. இதை சித்தர்கள் வந்து பச்சி சாஸ்திரங்களில் என்னென்ன பச்சி என்னென்ன செய்யுதுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை இன்னொரு நாள் சொல்லுது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த மூளைகளுடைய ஓட்டங்கள் எல்லாம் மனம், அறிவு, உணர்வு, உங்களோட செயல்திறன் அனைத்தும் உங்கள் மூளையில் இருந்து தான் செயல்படும். இப்போ நீங்கள் எது மாதிரி செயல் பண்ணுதீங்களோ அந்த செயலில் உங்கள் உடம்பு வந்து பழகிடும். இந்த உடம்பு பழகிட்டு அப்படின்னா அதில் நீங்கள் எது செஞ்சாலும் புரியாமல் செய்கிறது எல்லாம், தெரியாமல் செய்கிறது எல்லாம் பாவமாக மாறி அந்த மனசு கூட அது ட்ராவல் பண்ணி அது உங்கள் உடம்பை விட்டு போனாலும் அது இருக்கும். அந்த மனசை தான் நம்ம உயிரின் ஆற்றல்னு சொல்லுவோம். இந்த உயிர் உடம்பை விட்டு வெளியே வரும்போது பிரபஞ்சத்தோடு சேர்ந்துடும். உடம்பு மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனால் அதுக்கு உள்ளே ஒன்று இருந்தது இல்லையா, பிராணன். அந்த பிராணனில் மனசு சேர்ந்து நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வாழும்போது உங்களுக்கு கொடுத்த இந்த 5 உறவுகளோடு கலந்த வாழ்க்கையோடு நீங்கள் முழுமையாக வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா அது பாவமாக மனசுக்குள்ளே சேராமல் அது அன்றைய இது பண்ணி உங்கள் உடம்பை நல்ல நிலைக்கு கொண்டு போய் முத்தியடைய வைக்கும். நீங்கள் அந்த குணங்களெல்லாம் உங்கள் உடம்புல ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் எதையோ பணம் கொடுத்தோ இல்லை பரிகாரம் செஞ்சோ இல்லை ஏதாவது பூஜை பண்ணியோ இல்லை ஆற்றுல தர்ப்பணம் பண்ணியோ அதை நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் இங்கே எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களை முட்டாளாக ஆக்கியிருக்கிறவங்க தான் இது வந்து நம்ம இப்போ அந்த பேரையே சொல்லிடலாம். ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டங்கள் நம்ம நாட்டில் நுழைஞ்சுது. இது எப்போம்னா சமண மதத்துக்கு முன்னாலே வந்துட்டாங்க. அதாவது பௌத்த மதத்தில் தான் அவங்க அந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்காங்க. ஆசீவகம் தான் நம்மளுடைய குமரி கண்டத்தோட கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் நம்ம மேன்மையாக வாழ்ந்தது நம்ம கடவுள்களை எதிர்த்ததுனால, கடவுள்கள் நம்மளை விட்டு போன காலத்தில் நம்ம ஒத்தையில் தனியாக இருந்த காலத்தில் அவங்க நமக்குள்ளே நுழைதாங்க. ஆனால் அவங்களும் நம்ம மக்கள் தான்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க உள்ளே நுழைஞ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுதாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இடமும் பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு வீடு வேணும், அவங்களுக்கு தேவையான பொருள்கள் வேணுங்கிறத ஒரு ஐடியா பண்ணி ஒரு 10 பேராக என்ன செய்தாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூடத்தனமான அறிவுகளை போதிக்க, நாங்கள் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கோம், அவங்களால அனுப்பப்பட்டவங்க, இவங்க வேறு நாட்டில் முருகனால், நம்மளுடைய கிருஷ்ணனால், விஷ்ணுவால், இவங்களால தான் இவங்கள வந்து நம்ம வெளிநாட்டில் மேற்கத்திய நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் விட்டவங்க, அங்கே எதுவும் செய்ய முடியாமல் திணறி இன்னும் நம்ம அங்கேயே போவோம்னு சொல்லி வந்தவங்க இங்கே நம்ம நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட்டு இதை வந்து உங்களுக்கு விதைக்காங்க. இதுக்கு வந்து இந்த பயம் எதனால் வருதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுது. ஆதி காலத்தில் அரசர் வந்து நம்ம நாட்டில் கடவுள்களுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அரசரை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டில் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அரசர் வந்து விரதம் பிடிக்காரு. அந்த விரதங்களை பிடிக்கும்போது சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை கடைப்பிடிக்காரு. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுதாருன்னா அந்த நேரங்களில் ஒரு வெளியே வந்து ஒரு திக்விஜயம் போக வேண்டியது இருக்குது. அதாவது மக்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்து அவருக்கு தேவைப்படுது, பார்க்க போகிறாரு. அப்போது ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடத்த பார்க்காரு. மறந்தாலும் என்ன செய்தார், அந்த உணவை வாங்கி சாப்பிட்ருந்தார். உணவை வாங்கி சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாம் சந்தோஷமாக இருக்கார், எல்லாம் முடிஞ்சது. ஆனால் ஒரு திடீர்னு ஞாபகம் வந்தது என்னென்னா, ஐயோ நம்ம விரதத்தில் எல்லாம் இருக்கோம், இது மாதிரி சாப்பிட்டுட்டோமே, விரதத்தில் இருக்கும்போது இப்படி சாப்பிட்டா ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆகுமா, ஏதாவது பாவமாக ஆகுமா, இல்லை கடவுளுக்கு ஏதாவது தோஷமாக நம்ம ஏதாவது கெட்டதாக செஞ்சிட்டோமா, ஏன் அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுதார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்னு சொல்லி மந்திரிகிட்ட கேட்காரு. அப்போ மந்திரி என்ன சொல்லுதாரு, கடவுள் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லி ஒரு 10 பேர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சு தருவேன், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லுதாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வர சொல்லுதேன், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 10 பேரை, அவங்க தான் ஆரியர்கள், அவங்கள உள்ளே கொண்டு வராங்க. அப்போ உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்காங்க. நாங்கள் இது மாதிரி செஞ்சோம், அரசர் கேட்காரு, நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சேன், சாப்பிட்டோம், இதெல்லாம் சரியா,
அப்படின்னு கேட்காரு. உடனே இவங்க சொல்லுதாங்க, இல்லை இல்லை, நீங்கள் விரதங்கள் இருக்கும்போது அதை முழுசாக கடைப்பிடிக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாவமாக மாறும். அதுக்கு நாங்கள் கடவுள்கிட்ட நேரடியாக அதை ஒரு யாகம் பண்ணி பூஜைகளை பண்ணி இதெல்லாம் செஞ்சு தந்தால் உங்களுக்கு அதெல்லாம் சரியாக போயிரும்னு சொல்லி அவங்களுடைய அறிவுகளை நரித்தந்திரத்தை பயன்படுத்தி அரசரை ஏமாத்துறாங்க. அரசர் இதுதான் உண்மை போலுக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்யணும், இதை என்ன செஞ்சால் சரியாகும்னு சொல்லி கேட்க. நீங்கள் இன்றைக்கி சோசியர்கிட்ட போய் கேட்கிங்களா, அது மாதிரி தான். அன்னைக்கு நம்ம ஒரு அரசர் செஞ்ச தப்பு இன்றைக்கி மக்கள் எல்லாருமே அதை செஞ்சிட்ருக்கீங்கிற ஞாபகம் இருக்கும். நாங்கள் கொடுக்குற விஷயம் எல்லாமே உங்களுடைய விழிப்புணர்வுக்காக. நீங்கள் நிம்மதியாக வாழணும், உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது, நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறதால வீரத்துடைய செயல்களையும் நோக்கங்களையும் செஞ்சு நீங்கள் இங்கே முழுமையாக வாழ கற்றுக்கிடணுங்கிற நோக்கம்தான் இந்த கதை. இது யாரையும் குறைச்சி பேசுகிறதுக்கும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லோரும் நம்ம மக்கள் தாங்கிறத நான் தெளிவாக சொல்லிகிட்டே வரேன், கவனிச்சுக்கோங்க. அதனால் அவங்களே நீங்கள் ஒரு பொறாமை குணத்துலேயோ, ஆரியர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்கள பொறாமை குணத்துலேயோ, இவங்க தான் நம்மளை இப்படி பண்ணியிருக்காங்கங்குள்ள அந்த வெறித்தனங்களையோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களையோ நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ கதைக்கு போகலாம். அடுத்தது இது சொன்ன உடனே அதுக்கு அவங்க அரசர் கேட்ட உடனே என்ன பதில் சொல்லுதாங்க அந்த 10 பேரும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம கோயில்கள் இருக்குதோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எங்களுக்கு ஒதுக்கித்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு குடிசை ரெடி பண்ணி தரணும், அதில் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஆகாயத்தில் கடவுள்கிட்ட அனுப்பி உங்களுக்கு அந்த பரிகாரத்தை சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்கறதுக்கு உண்டான பொருள்களை நீங்கள் தரணும். இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு உணவுகள் தட்டுப்பாடு இல்லாத செல்வங்களும் பணத்தையும் நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் இதை உட்காந்து உங்களுக்கு செய்ய தந்து அதை இல்லாமல் ஆக்கிடுவோன்னு சொல்லி ஏமாத்துதாங்க. அப்போ அரசர் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ அந்த கோயில் ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களை ஒதுக்கி கொடுத்து ஒரு 5 ஏக்கராக ஒதுக்கி கொடுத்து எல்லாருக்கும் அந்த 10 பேரையும் 10 இடத்துல பிரித்து இந்தந்த சயின்டிஃபிக்காக இந்தந்த ஏரியாவிலேருந்து பூஜை பண்ணால் தான் அது போகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு சேட்டலைட்டு ஒரு ஃபார்மேட் மாதிரி சொல்லி அந்த நேரத்தில் நரித்தந்திரம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி 10 கோயில்களை 10 இடங்களை பிடிக்காங்க. அப்படி அந்த 10 கோயில்கள் பக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் அந்த குடிசெல்லாம் கட்டி அதில் இருந்து அதில் பூஜை பண்ணி யாகம் பண்ணும்போது என்ன பண்ணினாங்கன்னா நமக்கு முக்கியமான சஞ்சீவி மூலிகைகளை போட்டு எரித்து அதை நாசம் பண்ணினாங்க. மருந்துகளுக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய பொருள்கள், அதாவது இன்றைக்கி ஹோமத்துக்குள்ளே அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஜாமான் அனைத்தும் ஒரு மனித உயிர்களை காப்பாற்றும் முக்கியமான மூலிகைகள் அது. இப்போ சித்தர்களுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மூலிகைகளை என்ன செய்ய மாட்டாங்க, சாம்பலாக்க மாட்டாங்க. ஒரு மூலிகைகளை சாம்பலாக்குறதுலையோ இல்லை அதை நீங்கள் அக்னி பண்ணுறதுலையோ எந்த சக்தியும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, அது சரியும் பண்ணாது. நம்ம பொருள்களை அழிக்காங்கங்கிறது நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ நமக்கு தேவையான மூலிகைகளெல்லாம் அதில் போட்டு எரித்து நான் பூஜை பண்ணுதுங்கிற பேரில் சும்மா நம்ம தமிழ் தான் எப்போவுமே நீங்கள் தாய்மொழின்னு நினச்சிக்கிடணும். இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் தாய்மொழி எதுன்னா தமிழ் தான். அந்த தமிழில் இருந்து நம்மளெல்லாம் காணாமல் ஆக்கிறதுக்கு நம்மளாம் எதுவுமே செய்யலைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறைகளை தான் எல்லா மொழிகளும். நீங்கள் கிரேக்க மொழியும் முதல்ல வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, கிடையாது. தமிழுடைய கிரேக்க மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எத்தனை மொழியாக இருந்தாலும் சரி அத்தனை மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி தாங்கிறது நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிடணும் எல்லோரும். ஏன்னா தமிழ் மொழியில் இருந்து தான் எல்லாத்தையும் எடுக்குதாங்க. அதனால் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களை என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி உங்களை ஆற்று ஓரத்தில் நிற்க வச்சு உங்களை இந்த பூஜையை எப்படி செஞ்சு எல்லாம் முடிக்காங்களோ அந்த கோயில் பக்கத்தில் இருந்து யாகம் வளர்த்து அது செஞ்சு இது செஞ்சு நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம், வச்சுட்டோம், பிண்டம் வச்சுட்டோம், ஆற்றுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ஆற்றுல போய் இறக்கி விட்டு குளிப்பாட்டி அரசரை அந்த அன்றைக்கி திருநாரெல்லாம் பூசி விட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் மனம் ஃப்ரீயாக ஆயிடும். இது மாதிரி தான் ஏமாற்றுவாங்க. இது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணுன்னா, நம்ம முன்னோர்கள்னால் நம்ம அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ கிடையாது. இப்படி ஏமாத்தின ஒரு மூடத்தனத்தை நீங்கள் இன்றைக்கி ஆடி அமாவாசையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை இழந்துக்கிட்டு இருக்கீங்கிறது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஆடி அமாவாசையில்
இந்த முன்னோர்கள் நம்மளுடைய கடவுள். அதாவது ஆதி சிவனார், முருகர், கிருஷ்ணர், விஷ்ணு, இந்திரன், ராவணர், 18 சித்தர்கள்லாம் நம்மளுடைய ஆதி கடவுள்கள். இவங்க எல்லாரும் நமக்காக தண்ணி கொண்டு வந்தாங்க. நீரில் எல்லா விவசாயங்களும் செய்யறதுக்கு இடங்களை சரி பண்ணினாங்க. நம்ம உணவுகளை ரெடி பண்ணினாங்க. நம்ம இங்கே வாழுறதுக்கு உண்டான உடைகளை, நம்மளுடைய வாழ்க்கையோட நல்ல விஷயங்களை நமக்கு தந்தவங்க. அவங்கள நினச்சி வழிபடக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் பூட்டனாருக்கு செய்கிறது இல்லை. எப்போ ஒரு ஆள் மனித உடம்புக்குள்ளே ஒரு ஒரு உயிர் வந்து, ஒரு பெண் வயிற்றில் பிறந்த உயிர் இருக்கு இல்லையா, அது இறந்த உடனே வேறு உயிருக்குள்ளே போயிடும். வேறு உடம்பு எடுத்துரும். 7 நாளில் வேறு உடம்பு எடுத்துரும். அது முத்தி அடையிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இங்கே வாழ்க்கை முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்குற அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தைங்க, தொழில், இறைவன் அப்படிங்கிற இந்த பக்தி முறையில் நல்லபடியாக வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா இந்த உயிரோடு சேர்ந்து கரைஞ்சி போகும். அது எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் போகும்போது மட்டும் சின்னதாக ஒரு ஞாபகம் இருக்கும். நான் இந்த உடம்பை விட்டுட்டு வெளியே போகிறேன், நான் முக்தி அடைகிறேன், நான் இறைவனோட சேருதேங்கிற ஒரு ஞாபகம் வரும். அதோடு நீங்கள் அதோட கலந்துருவீங்க. இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த ப்ராக்டிக்கல் செய்யலைன்னா அது நடக்காது. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யுது, ஒரு உடம்பை விட்டு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா வேறு ஒரு உயிருக்குள்ளே உடனே ஒரு உடம்புக்குள்ளே போய் வந்துடும். அதனால் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ நீங்கள் செய்கிற தர்ப்பணம் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா அவங்க வேறு உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அம்மா அம்மா அப்பா அப்பான்னு அழுது என்ன பிரயோஜனம்? அதனால் ஆடி அமாவாசைங்கிறது முக்கியமாக என்னென்னா, சூரியனும் சந்திரனும் சரியான நேர்கோட்டுக்குள்ளே சேரும். இது ஆதி காலத்தில் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைக்கும்போது சூரியனை தான் படைத்தார். ஏன் அப்படின்னா, சூரியன் முதல்ல வரலை அப்படின்னா பிரபஞ்ச சக்தி எதுவுமே இயங்காது. ஏன்னா சூரிய சக்தியில் தான் தாவரங்கள், செடிகள் எல்லாமே விஷயங்கள் நடக்கும். அதனால் அது ஒரு ஜென்ரேட்டில், அது ஒரு கண்டென்ட்டில் சக்தி குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் சிவன் நமக்கு பரமசிவனாக நம்ம கூட இருந்து ஆட்சி செஞ்சு அவர் நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு முருகர் கையில் இதை ஒப்படைச்சிட்டு அவங்க அதில் அந்த சூரிய சக்திக்காக சேர போகும்போது சூரிய சக்தியில் சேர்ந்த நாள் தான் ஆடி அமாவாசை. அப்போ நம்மளோட முன்னோர்கள் உடம்பு எடுத்து வந்திருந்தாலும் கூட மக்களுக்கு ஏதோ சக்தி இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சூரியனோட ஐக்கியமானார் பரமேஸ்வரர். அந்த நாள் தான் இது. அடுத்தது முருகர் ஒரு காலத்துக்கு அப்புறம் சந்திரனில் ஐக்கியமானார். அம்மா சக்தியின் மகன் ஏன் அவரை சொல்லுதோம் அப்படின்னா, சந்திரன் தாய்க்கு சமமாக பெண்ணுக்கு சமமாக பார்க்குறதுனால முருகன் சந்திரன்லேயும் ஒரு நட்சத்திரத்துலேயும் அவர் ஐக்கியமானார். இந்த ஐக்கியமான நாள்களில் நம்ம ஒவ்வொரு காலத்துக்கு அப்புறம் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்ததுக்கு பேர் தான் ஆடி அமாவாசை. இந்த நாட்களில் சக்தி நமக்காக கடவுள்கள் ஒவ்வொரு பொருள்களில் அவங்க சக்தியை ஊட்டி மறைஞ்சு போனதுனால, அந்த சக்தி நமக்காக செஞ்சதுனால நமக்காக இறங்கி நல்லது செய்ய வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆசீவகத்தை அழித்த நாளில் நம்ம அவங்கள தான் முன்னோர்களாக நினச்சி நன்றி சொல்லணும். நீங்கள் போய் துக்கத்தனமாக இருந்துட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டிக்கு செஞ்ச பாவத்தை சரி பண்ணுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு எல்லாம் செய்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே வேஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாவம் சரியாக போகிறதுக்கும் இதில் க்ளீமுங்கிற மந்திரம் சொல்லியிருக்கோம். இது தனஞ்செயன் காற்றுவை ப்ராக்டிக்கல் பண்ணும். ஏன்னா நம்ம உடம்பில் முதுகு எலும்பில் ஒளிஞ்சி இருக்கிறது தான் தனஞ்செயன் காற்று. அந்த காற்று நம்ம இறந்ததுக்கப்புறம் வெளியே நம்ம உடம்பை இல்லாமல் ஆக்கிட்டு அது வெளியே போகும். அது ஒரு ராக்கெட்டு பவர் அதில் இருக்கும். அதனால் உங்கள் மனசையும் உங்கள் செயலையும் உங்கள் உடலில் நீங்கள் இப்போ வாழும்போது சரியான விஷயங்களை செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தனஞ்செயன் காற்றில் நீங்கள் ஆடி அமாவாசை நேரங்களில் உங்களுடைய டிஎன்ஏ ப்ராசஸுக்கு இந்த க்ளீம் மந்திரத்தை சேர்த்து, நான் சொன்ன மந்திரத்தை ஆடி அமாவாசை வீடியோவை பார்த்து அந்த மந்திரங்களை நீங்கள் உங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி உட்காந்து ஆடி அமாவாசை அந்த நேரத்தில் வெளியவோ இல்லை மாடி
வீட்டு மாடியிலையோ இல்லை வெளியே ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதில் உட்காந்து அந்த மந்திரங்களை குறைஞ்சது ஒரு 24 நிமிஷம் நீங்கள் அதை சொல்லி உங்கள் உடம்புல இருக்கிற டிஎன்ஏல தனஞ்சயன் காற்றோட ஜாயின் பண்ணது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாவங்களை அது சேர்த்து வச்சு எங்களை மாதிரி சித்தர்கள்கிட்ட அனுப்பும். 18 சித்தர்கள்கிட்டையும் அனுப்பும். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்ககிட்ட தான் வரும். அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தான் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாவத்தை முழுசும் ஒரே இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பிரதிஷ்டை தான் அதை செஞ்சிகிட்ருக்கோம். இது எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. பரிகாரங்கிற பேரில், பூஜைங்கிற பேரில், மாந்திரிகங்கிற பேரில் என்னென்னலாமோ குண்டலி சக்தி, அந்த சக்தி, சக்கர தியானம், அந்த தியானம், உபதேசம், அது இது நீங்கள் என்ன போகிறீங்க ஏமாறுதீங்களோ அது அவ்வளோத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பிரதிஷ்டையை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடியும் போது உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். அதனால் அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. இது எல்லாமே ஏமாத்து வேலை. உங்களோட அம்மா அப்பா உயிரெலாம் இங்கே கிடையாது. அது வேறு உயிர் எடுத்து போயிடும். நீங்கள் அவங்கள நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இறந்ததுக்கப்புறம். அதனால் உயிரோடு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க. நல்லா ரொம்ப பிரகாசமாக செய்யணும்லாம் கிடையாது. என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுத்து உங்களோட பயத்திலேருந்து விலகி அறிவுத்தன்மைக்கு வாங்க, விழிப்புணர்வுக்கு வாங்கங்கிறது தான் எங்களுடைய முழுமையான நோக்கம். இன்னும் உங்களுக்கு இது பற்றின விஷயங்களை இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் உங்களை வழி நடத்துங்க, நீங்களே வழி நடத்துங்க. உங்கள் உடம்புக்குள்ளே நம்ம இறைவன் கண்டிப்பாக இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உடம்புலே தான் இருக்காங்க. இங்கே உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. எது செஞ்சாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்து கவனமாக செய்யுங்க. அதை கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இறைநிலையை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் எந்த ஒரு யோகாவோ பயிற்சியோ குண்டலி தானமோ சக்கர தானமோ எதுவுமே தேவையில்லை. உங்களோட 5 விஷயங்களில் நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு 5 உறவுகளை இதை சரி பண்ணி நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்கள் அமைதியாக இருந்து போட்டிங்கன்னா உங்கள் தனஞ்சயன் டிஎன்ஏ ப்ராசஸை சரி பண்ணி உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட என்ன கஷ்டங்கள் நடந்ததோ அந்த கஷ்டங்கள் உங்கள் உடம்புலையும் இருக்க தான் செய்யும். அது டிஎன்ஏயை மாற்றி புதுப்பித்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக, பாவம் இல்லாத குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு நீங்கள் இந்த பிறவியில் உங்களுக்கு இருக்கிற இந்த ஞாபகத்தில் இந்த உடலில் நான் இருக்கேன், நான் இது பண்ணுறேன், இது செய்கிறேன், அதை சரியாக செஞ்சு உங்கள் குண அதிசயங்களையும் உங்களுடைய அறிவுகளையும் உங்கள் திறன் சக்திகளையும் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் பாவம் இல்லாமல் பிறந்து இங்கே நல்லபடியாக வாழ்வாங்க. நல்ல தலைவர்களும் கிடைப்பாங்க. நம்ம நாடும் சுபிட்சமாக இருக்கும். அதனால் கவனமாக இதை செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தகவல் சொல்லுதேன். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.